இன்றைக்கு குறிப்பாக ஒரு அயற்சி தமிழ்நாட்டு மக்களிடம் வந்திருக்கிறது. நீங்க தொடர்ச்சியான மின்வெட்டு, கொள்ளை கொலை சம்பவங்கள், சமூக விரோதிகளினுடைய ஊடுருவல், இதையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா இந்த 10 நாட்களுக்குள்ளாகவே இந்த அரசு பல்லிழித்து விட்டது என்கிற ஒரு சூழல் தான் இப்போது தமிழ்நாடு முழுமைக்கும் நிலவுது. நாள்தோறும் நடைபெறக்கூடிய குற்றச்சம்பவங்கள், சென்னையும் பல ஊர்களையும் இருட்டில் மூழ்கடிக்கக்கூடிய மின்வெட்டு, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நடந்த நாடகம்னு இப்படி பலதரப்பட்ட மக்களும் ஏண்டா இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சோன்னு கோபமா ஆவேசமா வருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக களத்தில் நின்று வலிமையாக ஒரு எதிர்கட்சியாக இன்னைக்கு கூட மகளிர் தொண்டரணி கூட்டத்தில் அதை தானே சொல்றாரு அவரு. இப்போதும் சொல்கிறேன், நான் எப்போதும் சொல்வேன், ஒரு வலிமையான எதிர்கட்சி என்கிற நிலையிலிருந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த வலிமையான எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டு இந்த அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை அவருக்கு இருப்பதாக இன்றைக்கு அவர் உணர்த்தி இருக்கிறார். திமுக கழகம் பொறுப்பான விழிப்பான எதிர்கட்சியா தன்னுடைய கடமையை உறுதியா செய்யும். இந்த ஆட்சியுடைய தோல்விகளை நாம தொடர்ந்து சுட்டி காட்டுவோம், கேள்விகளை கேட்போம். அடுத்து எப்ப தேர்தல் இருந்தாலும் மக்களை இந்த ஆட்சியை அகற்றுவாங்க. சிபிஐ போயிடுச்சு, அதுக்காக வருத்தப்படணுமா? நாளைக்கு மதிமுக போக போகுது, அதுக்காக வருத்தப்படணுமா? விசிக தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க, அதுக்காக வருத்தப்படணுமா? இல்ல காங்கிரஸ் செய்த துரோகத்தை எப்போதும் தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலையிலிருந்து வருத்தப்படணுமா? இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் திமுக வருத்தப்படுகிற இடத்திலிருந்து, வருத்தப்படுகிற சூழலில் இருந்து அதை அணுகலை, அவ்வளவுதான். இனி தமிழ்நாட்டு மக்களுக்கு அது சிறந்த எதிர்கட்சி என்கிற நிலையிலிருந்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பாக இயங்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உரை உணர்த்தி இருக்கு. முதல்ல ஒரு கர்டசி விசிட் போனார் இல்லையா, அந்த கர்டசி விசிட்ல அவர் என்ன பேசினார் பிரதமர் கிட்ட? இவர்கிட்ட பிரதமர் என்ன சொன்னார்? ஏதாவது இந்த நாட்டு மக்களுக்கு செய்தியாக சொல்லப்பட்டதா? அரசு தரப்பிலும் எந்த செய்தியும் இல்ல. முதலமைச்சராக போனவரும் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு. டெல்லியிலிருந்து எந்த செய்தியும் வராது. அப்படின்னா அந்த சந்திப்பு ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறதா இல்லையா? அது ஒரு ரகசிய சந்திப்பாக பார்க்கப்படுகிறதா இல்லையா? இப்ப இத ஒரு எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு பொது வெளியில வைக்கிறாரு. பதில் சொல்லுங்க. டெல்லியில பிரதமர் தலைமையில முதலமைச்சர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம், அந்த கூட்டத்துக்கு இந்த முதலமைச்சர், இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் போயிருக்கிறாரு. அங்க போய் என்ன பேசினார்லாம் உங்களுக்கு தெரியும். கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனா விலை கொடுத்து வாங்கி அமைச்சர் பொறுப்புல ஆளை போடுவேன்னு நீங்க சொல்லலையே. அது நியாயமா? ஒரு புதிய மாற்றத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிற ஒரு அரசியல் கட்சி செய்கிற மாற்றம் இதுதானா? இந்த வேலையை செய்யறதுக்கு தான் நீங்க வந்தீங்களா? இன்னைக்கு ரொம்ப அழகா அதுதான் கேட்டிருக்காரு. என்னன்னா, இந்த வேலையை பாஜக காரன் தான்டா செய்வான், நீங்க ஏன்டா செய்றீங்க இந்த வேலைய? அப்ப நீங்க எப்படி பாஜகவுக்கு மாற்றா? பாஜக ஃபார்முலாவை எடுத்துட்டு வர்றாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய திரு வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தோல்விக்கு பிறகு எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் ரொம்ப சோர்ந்து போய் அவர் திருமண நிகழ்ச்சிகள்ல கூட பங்கேற்கும் பொழுது கூட அவர் உரையெல்லாம் நிகழ்த்தினாரு. அப்பெல்லாம் என்னப்பா ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய இடத்துலையும் உற்சாகப்படுத்தக்கூடிய இடத்துலயும் தலைவர் இருந்தார். அப்போ இப்ப இன்றைய தினம் மகளிர் அணியினுடைய இந்த ஒரு கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உரை நிகழ்த்தினாரு. இந்த அரசின் மீதான விமர்சனம், முதல் விமர்சனம் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய அந்த ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களை சோர்விலிருந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சியிலே அதன் தலைவர் ஈடுபட்டிருக்கிறார் என்றுதான் அவருடைய எல்லா உரைகளையும் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு குறிப்பாக ஒரு அயற்சி தமிழ்நாட்டு மக்களிடம் வந்திருக்கிறது. நீங்க தொடர்ச்சியான மின்வெட்டு, கொள்ளை கொலை சம்பவங்கள், சமூக விரோதிகளினுடைய ஊடுருவல், இதையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா இந்த 10 நாட்களுக்குள்ளாகவே இந்த அரசு பல்லிழித்து விட்டது என்கிற ஒரு சூழல் தான் இப்போது தமிழ்நாடு முழுமைக்கும் நிலவுது. இந்த நேரத்துல ஒரு புது நம்பிக்கையை தர வேண்டிய கட்டாயம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அதிமுகவுக்கு அந்த கட்டாயம் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காரா இல்லையான்னு தெரியாத நிலைக்கு போயிட்டாரு.
இன்னைக்கு கூட பச்சை மாலிலிருந்து பாலகங்கா வரைக்கும் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் சனிக்கிழமை ஆயிட்டா படையெடுத்து போய்கிட்டே இருக்காங்க பனையூர். போன சனிக்கிழமை கடம்பூர் ராஜு உள்ளிட்ட சில சகாக்கள் போனாங்க. இன்னைக்கு ஒரு குரூப். ஆமா ஆமா, அந்த தாவேகாவினுடைய பங்களாவுக்கு தொடர்ச்சியாக புறப்பட்டு போற காட்சியை நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். இப்போ திமுக களத்தில் நின்று வலிமையாக ஒரு எதிர்கட்சியாக இன்னைக்கு கூட மகளிர் தொண்டரணி கூட்டத்துல அதை தானே சொல்றாரு அவரு. இப்போதும் சொல்கிறேன், நான் எப்போதும் சொல்வேன், ஒரு வலிமையான எதிர்கட்சி என்கிற நிலையிலிருந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த வலிமையான எதிர்கட்சியாக அவர் இருந்து செயல்பட்டு இந்த அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை அவருக்கு இருப்பதாக இன்றைக்கு அவர் உணர்த்தி இருக்கிறார். அந்த கடமை அவருக்கு எப்போதுமே இருக்கு. திமுகவை அதை நோக்கி தயார்படுத்தணும் இல்லையா, அந்த வேலையை இன்றைக்கு அவர் செய்து விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த திசையில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற இலக்கை நிர்ணயித்திருக்கு. அந்த இலக்கை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் பயணப்படுது. சிபிஐ போயிருச்சு, அதுக்காக வருத்தப்படணுமா? நாளைக்கு மதிமுக போக போகுது, அதுக்காக வருத்தப்படணுமா? விசிக தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க, அதுக்காக வருத்தப்படணுமா? இல்ல காங்கிரஸ் செய்த துரோகத்தை எப்போதும் தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலையிலிருந்து வருத்தப்படணுமா? இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் திமுக வருத்தப்படுகிற இடத்திலிருந்து வருத்தப்படுகிற சூழலில் இருந்து அதை அணுகல, அவ்வளவுதான். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தன்னுடைய இலக்கு என்னன்னு தெரியுது, தன்னுடைய பயணம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அது அணியமாயிடுச்சு. இனி தமிழ்நாட்டு மக்களுக்கு அது சிறந்த எதிர்கட்சி என்கிற நிலையிலிருந்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பாக இயங்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உரை வந்து உணர்த்தி இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் கூட வேகமா அடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் இன்னமும் ஒரு மென்மையான போக்கையை கடைபிடிக்கிறீங்க? இன்னமும் ஏன் அந்த அரசியல் நாகரீகத்தை பெண்றீங்க? நீங்க அன்னைக்கு கரூருக்கு வந்தீங்க, அந்த நிமிடத்திலேயே இந்த விவகாரத்தை விஜயை உண்மையிலேயே விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்திருந்தார். நீங்க வந்து அரசியல் பழிவாங்குகிற நடவடிக்கை வேண்டாம், அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்கணுங்கிற அந்த மனநிலை வேண்டாம். அவரை இந்த விவகாரத்தில் குற்றவாளி என்கிற நிலையிலிருந்து அணுகியிருந்தா விஜயினுடைய நிலைமை தலைகளாக மாறி போயிருக்கும். அன்னைக்கு வந்து எந்த தொண்டன் சாவதையும் எந்த தலைவனும் விரும்ப மாட்டான்னு சொல்லி விஜயே அப்படி ஒரு கற்பனையில இருந்திருக்க மாட்டார். விஜய்க்கே அப்படி ஒரு செய்தி தெரிஞ்சிருக்காரு, ஆமால்ல அப்படின்னு. அதை நீங்க சொல்லி விஜயை காப்பாத்தி விட்டீங்க. இப்பவும் ஒரு மென்மையான போக்கையே நீங்க வந்து கடைபிடிக்கிறீங்க. அது உங்களுக்கு நாகரீகமாக தெரியலாம், ஆனா அந்த நாகரீகத்தை கடைபிடிக்கிற இடத்தில் அவர்கள் இல்லை. நீங்க உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா என்னுடைய மரியாதை மட்டும் இல்ல, மரியாதை நான் கொடுக்கிற இடத்தில் நீங்க இருக்கீங்களான்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். நாகரீகத்தை கடைபிடிக்கிற இடத்தில் விஜயும் தாவேகாவும் இருக்கிறார்களா? அவர்கள் எப்போதும் அந்த இடத்தில் இருந்ததே கிடையாது. இன்னும் குறிப்பாக அரசு மேடையில் ஏறி திமுகவை விமர்சிக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு திமுகவை விமர்சிக்கிறாரு. அவர் அவ்வளவு மலிவான நபராக வெளிப்படுகிற போது ஏன் நீங்கள் இவ்வளவு நாகரீகத்தை கடைபிடிக்கிறீர்கள் என்பதுதான் நான் அண்ணன் மு.க. ஸ்டாலின் இடத்திலே கேட்க வேண்டிய, உரிமையோடு கேட்க வேண்டிய கேள்வியாக வைக்கிறேன். இன்றைய உரை என்பது திமுகவினுடைய இலக்கை நிர்ணயித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அணியமாகி இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. உரையின் துவக்கத்துல தொடர்ந்து பரப்பப்பட்ட வந்த அவர் மீதான அந்த அவதூறுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்போ 6 மாசம் நீடிக்குமா, 3 மாசம் நீடிக்குமா, கவிழ்ந்துரும், பாத்தீங்களா மக்களால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு அரசை வந்து கவிழ்க்க நினைக்குது திமுக இன்னும் அது அடங்கல அப்படி இப்படின்னு சொல்லி பொதுவெளியில விமர்சனம் வச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு உரிய விளக்கம் வந்து துவக்கத்துல கொடுத்திருக்கிறாரு. 6 மாத அளவுக்கு விமர்சனம் செய்ய முடியாத ஒரு விமர்சனம் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வந்தேன். நீங்க வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு, திட்டமிட்டு திரித்து வந்து பரப்புறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்னாள் முதல்வர் சொன்னதை நம்ம பார்த்தோம் சார். அது போல என்ன சொல்றாரு, தாவேகாவினரால் வந்து இங்க சமூகத்துல வந்து பல அல்லல்களும் தீங்கினையும் வந்து ஏற்படுகிறது. மக்கள் இவர்களால் எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாமா, 2 ஓட்டு நாங்க சும்மா போட்டோம் தெரியாம விசிலுக்கு, பிறகு நாங்க நீங்க தான் வருவீங்கன்னு நினைச்சோம், ஆனா யாரோ வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களே ஒரு உணர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு நேர்மறை அரசியலை எப்போதும் செய்யக்கூடிய கட்சியாக அது வெளிப்பட்டிருக்கு. ஆனா அதன் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு எல்லாமே நேர்மறைக்கு மாறான எதிர்மறையான விமர்சனங்களையே வைப்பாங்க. திமுக அதை செய்யாது சார், திமுக செய்ததாக சொல்லுவாங்க. திமுக அப்படி ஒரு எண்ணத்திலே இருந்திருக்காது. திமுக தலையில அதை கொண்டு வந்து கட்டுவாங்க. ஜெயலலிதா அம்மையார் மரணித்து போறார். ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய தள்ளாட்டம் அதிமுகவுக்குள்ள.
அந்த நேரத்துல அதிமுகவினுடைய தள்ளாட்டத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த ஆட்சியை கலைக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100 விழுக்காடு கலைக்க முடியும். அன்னைக்கு இருந்த நிலைமை, யார் காசு கொடுத்து கூப்பிட்டாலும் போறதுக்கு ரெடியா இருந்துச்சு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் குழு. சட்டமன்ற உறுப்பினர் குழு அது. அப்போ அதையே அந்த நேரத்துல திமுக செய்யல. திமுக மிகுந்த கண்ணியத்தோடு இயங்குச்சு. மிகுந்த கண்ணியத்தோடு இயங்குச்சு. அது எந்த இடத்துலயும் தள்ளாட்டத்துக்கு ஆட்படவே இல்லையே. அதிமுகவுக்குள் அப்படி ஒரு வேலையை செய்ய திமுக தயாராச்சு அப்படிங்கிற மாதிரி திமுக செய்யாத தவறுக்கு திமுக மீது பழிய சுமத்துனாங்க. ஆனா திமுக 5 ஆண்டு காலம் நிதானமாகத்தானே இருந்துச்சு. பொது தேர்தல் வரும், அந்த பொது தேர்தலில் நான் போட்டி போட்டு மக்களிடத்துல வாக்குகளை பெற்று நான் வெற்றி பெற்றுக்கிறேன், இந்த வேலை எனக்கு வேலை வேண்டாம் அப்படிங்கிற அந்த மனநிலை தானே இருந்தாரு. இப்ப கூட முதலமைச்சராக இருந்தவர் சட்டப்பேரவை உறுப்பினராக கூட வெற்றி பெறல. அவர் எப்படி வேணுமோ அரசியலை மேனிபுலேட் பண்ண முடியும், அரசியலை எப்படி வேணுமோ கையாள முடியும். அதற்கான கட்டமைப்பு திமுகவிடம் இருக்கிறது. ஆனா திமுக அதை செஞ்சுச்சா? திமுக செய்யாத தப்ப செஞ்சதாக சொன்னாங்க. அதிமுகவோடு கூட்டு சேரப்போகுது, அதிமுகவோடு கூட்டு சேர போறேன்னு திமுக வந்து பேசிச்சா? அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததை சொல்ல முடியுமா? அதாவது அதிமுகவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. பேராசிரியர் காதர் மைதீன் போன்றவர்கள் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க, அண்ணன் திருமா போன்றவர்கள் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க. அதெல்லாம் எதன் அடிப்படையில் அப்படின்னு சொன்னா, இவர்கள் கையில் தமிழ்நாடு போகுமா அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி வருமா, மாற்று ஏற்பாடு என்றால் நம்ம என்ன செய்யறதுங்கிற ஆலோசனை தான். ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வருதுங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டத இவங்க என்ன சொல்றாங்க, ஆட்சி அமைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீராத பழிய சுமத்துறாங்க. ஆனா திமுக அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நகர்ந்து போகுது. தொடக்கத்திலிருந்து திமுக அந்த விஷயத்துல ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு. இப்ப இந்த 6 மாசம் விஷயத்த ஒரு மேனிபுலேட் பண்றாங்க. ஒரு எதிர்க்கட்சி நிலையில் இருந்து தார்மீக அடிப்படையில் என்ன பேச வேண்டுமோ அதை ஒரு கட்சியினுடைய தலைவராக அண்ணன் மு.க. ஸ்டாலின் பேசிட்டாரு. இதுக்கு என்ன சார் நீங்க வந்து விளக்க உரை எழுதுறீங்க? இதுக்கு என்ன நீங்க விளக்க உரை எழுதுறீங்க? இதுல என்ன இருக்கு? லாவணி பாடணுமா? இல்ல எடுத்த எடுப்புலயே அரசை எதிர்த்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி பண்ணிட்டீங்களேன்னு வந்து பேசணுமா? இததான் இன்னைக்கு அவர் வந்து தெளிவுபடுத்துறாரு. ரொம்ப கிளாரிட்டியா சொல்றாரு. நான் சொன்ன கருத்து இதாங்க, அதன் அடிப்படையில் அமையப்பட்டதுதான். இப்ப அவர் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா ஆரம்பத்துல இருந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அரசை இவர்களால் மென்மையாக கொண்டு செலுத்தவே முடியாதுன்றாரு. அதை இப்ப பாக்குறோமா இல்லையா? மின் தட்டுப்பாடு என்பது இயற்கையாகவே இருக்கா சார்? நீங்க சொல்லுங்க. மின் தட்டுப்பாடுன்றது ஒண்ணு இருக்கா? இல்ல. மின் தட்டுப்பாடு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஃபியூஸ் கேரியர்ல திருடிட்டு போறாங்க அப்படின்றாங்க. ஏன் போலீஸ் என்ன பண்ணுது? அது எப்படி சார் ஆவடியில ஃபியூஸ் கேரியரை திருடிட்டு போனா அடையாறுல கரண்ட் கட் ஆயிடுது? கனெக்ஷன் ஆவடியில இருந்து வருதோ? அது எப்படி அம்பத்தூர்ல ஃபியூஸ் கேரியர்ல திருடிட்டு போயிட்டா அண்ணா நகர்ல கட் ஆயிடுது, கனெக்ஷன் அம்பத்தூர்ல இருந்து வருதோ? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அரசினுடைய கையாலாகாத தனம் இல்லையா? 2500 ரூபாய் தருவேன்னு சொன்னாரு. 1000 ரூபாய் கொடுத்தாலே பெருசுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து அரசை நிறுத்தி இருக்கீங்களே, எவ்வளவு பெரிய தப்பு இது. இப்ப இதெல்லாம் வந்து எதை உணர்த்துதுன்னா, அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த ஆட்சி மென்மையாக போய் ரொம்ப நாளைக்கு சேராது அப்படின்றது. இப்ப உடனே என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்து இவர் கவிழ்த்துருவேங்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்து இவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன்னு பேசுறாரு, இதெல்லாம் நியாயமா அப்படின்றாங்க. அவர் அப்படி சொல்லல. அவருடைய கருத்து திரித்து சொல்லப்படுகிறது. அவர் ஆரம்பத்திலிருந்து ஒரு கண்ணியமிகு கருத்தை மட்டுமே வெளிப்படுத்துறாரு. அரசியல் நாகரிகத்தின் பக்கம் நின்றே அவர் கருத்துக்களை வெளிப்படுத்துறாரு. ஆனா அவருடைய கருத்துக்கு முலாம் பூசுறாங்க. அந்த முலாம் பூசுகிற வேலையை கடந்த காலத்தில் திமுகவோடு ஒட்டி உறவாடி இருந்தவர்களே செய்யறாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். வேற யாராவது செஞ்சாங்கன்னா கூட பரவாயில்ல, பாஜக செஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, அதிமுக செஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, ஆனா தாவேக செஞ்சிச்சுன்னா கூட பரவாயில்ல. வைகோ பேசுறாரு, அது இப்படி பேசுது திமுக அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு நாகரிகமான செயல்பாடு அல்ல. இன்றைய உரையில் அவர் அதையெல்லாம் தெளிவுபடுத்த, நான் இந்த நிலைக்கு அவர் வந்ததே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். எவ்வளவு பெரிய தலைவர், ஒரு டால் லீடர் இல்லையா? தன்னுடைய உரைக்கு விளக்க உரை கொடுத்து ஒரு கூட்டத்தில் பேசுகிற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரே, அதுவும் தன்னுடைய சக நண்பர்களால். எந்த நண்பனுக்காக பார்த்து 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 அரசியல் அங்கீகாரத்தை நகர்த்தி வாழ்விழந்தவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்து எவருடைய வெற்றிக்கெல்லாம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தினாரோ அவர்களினுடைய விமர்சனங்களுக்கு, அவர்களினுடைய கேள்விக்கு இவர் இன்றைக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டே இருப்பதற்காகவே ஒரு மேடையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காரு.
ஏன் சார் தமிழ்ல தானே பேசினாரு, ஆங்கிலத்துல பேசல, தெலுங்குல பேசல, இந்தியில பேசல. அதுக்கு ஒரு விளக்க உரை தேவைப்படுதா? அப்ப என்ன மாதிரியான அரசியல்? அப்ப பேசாம இருக்கிற விஜய் தான் பெஸ்ட்ன்றான் நான் இந்த மாதிரியான அரசியலுக்குள் பார்க்கிற போது. இல்லைன்னா அவரும் ஒரு இவ்வளவு பெரிய தலைவரே விளக்கம் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் விஜய்க்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க நீங்க. எனவே இது ஒரு மோசமான அரசியல் நகர்வு. அதை ரொம்ப லாபகமாக கையில் எடுத்து ஒரு மெச்சூர்டு லீடர் என்கிற அந்த நிலையிலிருந்து கடந்து வருகிறார் அண்ணன் மு.க. ஸ்டாலின் என்றுதான் நான் புரிந்து கொண்டேன். அதே போல சார், இப்போ பாஜக மறைமுக உறவு அப்படின்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சியா இருந்த போதெல்லாம் வச்சீங்க. இப்ப நீங்க என்னத்துக்கு போனீங்க டெல்லிக்கு? கரூர் சிபிஐ வழக்க வந்து முடிச்சு வைக்கணும், காம்ப்ரமைஸுக்காக நீங்க போனீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. சோ இந்த விமர்சனம் எப்படி பார்க்கிறது? ஒரு அர்த்தமுள்ள விமர்சனமா? இல்ல அதாவது முதல்ல ஒரு கர்டசி விசிட் போனார் இல்லையா? அந்த கர்டசி விசிட்ல அவர் என்ன பேசினார் பிரதமர் கிட்ட? இவர்கிட்ட பிரதமர் என்ன சொன்னார்? ஏதாவது இந்த நாட்டு மக்களுக்கு செய்தியாக சொல்லப்பட்டதா? அரசு தரப்பிலும் எந்த செய்தியும் இல்ல. முதலமைச்சராக போனவரும் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு. டெல்லியிலிருந்து எந்த செய்தியும் வராது அப்படின்னா அந்த சந்திப்பு ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறதா இல்லையா? அது ஒரு ரகசிய சந்திப்பாக பார்க்கப்படுகிறதா இல்லையா? இப்ப இத ஒரு எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு பொது வெளியில வைக்கிறாரு. பதில் சொல்லுங்க. நான் அப்படித்தான் அதை பாக்குறேன். தார்மீக அடிப்படையில் அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு எதன் அடிப்படையில் எழுந்ததுன்னு நீங்க பாக்கணும். சும்மா போற போக்குல வந்துருச்சா அந்த குற்றச்சாட்டு? நீங்க பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே வேலை இல்லையே. அப்போ நீங்க ஒரு திரைமறைவு பேரத்தை பேசுகிறீர்கள் என்கிற சந்தேகம் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்துல எழுந்திருக்கு. அந்த சந்தேகத்தை விழாவெறியாக வெளிப்படுத்தி பேசுறாரு எதிர்கட்சி தலைவர். இது ஒரு எதிர்கட்சியினுடைய பிரதான பணின்னு நான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் 2வது விசிட், கர்டசி விசிட் முடிஞ்சிச்சு. 2வது விசிட் போறாரு. 2வது விசிட் போகும்போது எதுக்கு போனாரு? நித்தி ஆயோக் போனார். நித்தி ஆயோக்ல பங்கேற்க வேண்டியதனுடைய நோக்கம் என்ன? ஒன்றிய அரசோடு சேர்ந்து பல மாநிலங்கள் கூட்டாக இருந்து திட்டங்களை செயல்படுத்தி மாநிலங்களை மேம்படுத்துவது. இதான சார் நித்தி ஆயோக்? மேற்கே தாட்டுல அணை கட்டுவேன்னு சொல்றான் கர்நாடகக்காரன். மேற்கே தாட்டுல அணை கட்டுவதற்காக பேரணியாக போகிறார் கர்நாடகத்தில் ஒருவர். அவர் இப்போது முதலமைச்சராகி விட்டார். அவர் பேரு டி.கே. சிவகுமார். தெரியுமா விஜய்க்கு இந்த செய்தி? மேற்கே தாட்டுன்றதாவது தெரியுமா அவருக்கு? டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் ஆயிட்டாருன்றதாவது தெரியுமா? உங்களுடைய தோழமை கட்சி இங்க உங்களுடைய அமைச்சரவையில் பங்கேற்று இருக்கக்கூடிய சக நண்பனினுடைய பார்ட்டி அங்க ரூலிங் பார்ட்டி. நீங்க இப்ப டெல்லிக்கு போனீங்க, சோனியா காந்தியை சந்திச்சீங்க, ராகுல் காந்தியை சந்திச்சீங்க. என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? பிரதமரை சந்தித்திருக்கீங்க. நித்தி ஆயோக்ல என்ன கோரிக்கை நீங்க வச்சீங்க? யாரு சார் நீர்வளத்துறை அமைச்சரு? எப்படி சார் நீங்க அனுமதி கொடுக்கலாம்? அனுமதி கொடுத்துருக்கீங்களா கொடுக்கலையா? அனுமதி கொடுக்கலன்னா கொடுத்ததாக பேசுறாரு டி.கே. சிவகுமார். நீங்க அவரை கண்டிச்சிருங்க. எங்க மாநிலத்துக்குள்ள அது ஒரு டிஸ்பியூட். லோயர் பெர்த்துக்கு தான் உரிமை ஜாஸ்தி. இதுதான் உலக நியதி. லோயர் பெர்த்துக்கு தான் உரிமை கூடுதல். முதல்ல நீங்க கடைமடைக்கு தான் தண்ணி வரணும். அதுக்கப்புறம் தான் மேல இருக்கிறவங்க எல்லாம் அப்பர் பெர்த் எல்லாம் அப்புறம் தான். லோயர் பெர்த்துக்கு முதல்ல வரணும். எங்க சோழ மண்டலத்துக்கு தண்ணி வரணும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஊர்களுக்கெல்லாம் போகணும், மற்ற மாநிலங்களுக்கு போகணும். இதான் நியதி. இதை நடுவர் மன்ற தீர்ப்பாகவே சொல்லிட்டாங்க. தீர்ப்பை அரசு இதெல்லாம் ஏத்தியாச்சு, கெசட்ல இருக்குது. இவ்வளவும் நடந்ததுக்கு பிறகு நான் அணை கட்டுவேன்னு சொல்றாங்க. ஒரு மாநில முதலமைச்சர் போயிட்டு டி.கே. சிவகுமார் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு அந்த நித்தி ஆயோக்ல. உட்கார்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. அப்ப என்ன இதுக்காக போனீங்க நீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல, அதைத்தான் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு சந்தேகமா வைக்கிறார். அவர் வைத்தது சந்தேகம் தான். அந்த செய்தி ஊர்ஜிதமாகும். நான் ஊர்ஜிதமா நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்குறார். ஆமா சார். நான் சொல்றேன் இல்லையா, அவர் ஒரு டால் லீடர் சார். இவனுங்களை மாதிரி போற போக்குல ஒரு செய்தியை சொல்லிட்டு போறவர் இல்ல. அவர் ஆதாரபூர்வமாக பேசுகிற இயக்கத்தின் தலைவர். அவர் போற போக்குல போ அப்படின்னு மாதிரிலாம் செய்தியெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. அவர் ஆதாரபூர்வமாக பேசக்கூடிய நபராக வெளிப்படுகிற தலைவர். எனவே அவருடைய நிலையிலிருந்து இந்த அரசை நோக்கி ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு. இந்த அரசுக்கு திராணி இருக்கும்னா, இந்த அரசு முதுகெலும்புள்ள அரசு தான்னா, இந்த அரசு அப்பழுக்கற்ற அரசுதான் என்று சொன்னால் அதுக்கு பதில் சொல்லட்டும்ன்ற நான். பதில் சொல்லுங்க, என்ன நடந்திருக்குன்னு பேசுங்க. அதன் பிறகு அவர் வைத்த விமர்சனம் குறித்த பொது விவாதத்துக்கு வருவோம்.
அந்த விவகாரத்துல கடைசியா இன்னொரு விஷயத்த என்ன சொன்னாருன்னா, எம்எல்ஏக்கள வந்து விலைக்கு வாங்கி இப்படி பண்ணியிருக்காங்க. நம்மலாம் ஷாப்பிங் போனா ட்ரெஸ் வாங்குவோம், மத்த பொருள்லாம் வாங்குவோம். ஆனா இங்க எம்எல்ஏக்கள வாங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சு, பாஜக எப்படி பல மாநிலங்கள்ல செஞ்சிருக்கோ, அதே ஜெராக்ஸ் காப்பியா வந்து தமிழக வெற்றி கழகம் இங்க வந்து தமிழ்நாட்டுல பண்ணியிருக்கு. இத ஏன் வந்து தட்டி கேட்கல? நீங்க அங்க வைக்கிறீங்களா கூட்டணியில? அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த அரசியல் பங்கு பெறக்கூடிய கட்சிகளுக்கும் சேர்த்தே அந்த கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. இதெல்லாம் அநீதி இல்லையா? அப்படின்ற மாரியும் கேட்டிருக்கிறாரு. இதை பற்றி உங்களோட பார்வை? இல்ல, இன்னைக்கு அவருடைய உரையிலேயே நான் ரொம்ப ரசித்து கேட்ட ஒரு செய்தி என்னன்னா, இந்த ஜெராக்ஸ் காப்பி மேட்டர் தான். உண்மையிலேயே ரசிக்கும்படியாக, கலைஞருடைய பிள்ளை இல்லையா, ரசிக்கும்படியாக அந்த செய்தியை அவர் வந்து இன்னைக்கு பேசினார்னு தான் நான் வந்து பாக்குறேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த குதிரை பேரம், கர்நாடகாவுல அறுதி பெரும்பான்மை கிடைக்காத எடியூரப்பாவை ஆளுநர் அழைச்சார் சார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பதற்கு. பதவி பிரமாணமும் செஞ்சு வச்சாரு. ஆனா அவரால் ஃப்ளோர் டெஸ்ட்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியல. Yes. இது மாதிரி எல்லாம் குதிரை பேரங்கள் நடந்துச்சு. ராஜஸ்தான்ல நடந்துச்சு, சச்சின் பைலட் விவகாரம். ம். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் இதற்கு உதாரணமாக சொல்ல முடியும். எல்லா மாநிலங்களுக்குள்ளும் பாரதிய ஜனதா கட்சி இந்த வேலையை செஞ்சுச்சு. இப்போ அந்த வேலையை தாவேக்க செவ்வனே செஞ்சு முடிச்சு. இந்த 4 எம்எல்ஏக்கள் என்ன பதில் சொல்லுங்க நீங்க? மரகதம் குமரவேல், அதே போல பெருந்துறையில, அம்பையில, சத்யபாமா, இவங்க எல்லாம் என்ன கதை, என்ன கேஸ் சொல்லுங்க? எதுக்கு ராஜினாமா பண்ணாங்க? ராஜினாமா பண்ணிட்டு போய் டிவிகேல சேர்ந்துட்டாங்களே. இதன் பின்னால் பேசப்பட்ட குதிரை பேரம் என்ன? சரி, இதை விட்டுருவோங்க. அதிமுகன்னு ஒரு கட்சி சார், அந்த கட்சியில 25 பேருக்கு விலை வச்சுட்டாங்க சார். விலை வச்சு அவர்களை பேசி முடிச்சுட்டாங்க. அன்றைக்கு உண்மையிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பெரிய கண்டனத்தை எழுப்பிட்டாங்க. அந்த கண்டனத்தை அவர்கள் எழுப்பலன்னு சொன்னா, அந்த 25 பேரையும் அகாமடேட் பண்றதுக்கான முயற்சியில அவங்க இறங்கிட்டாங்க. அதை சக்சஸ் பண்ணிருப்பாங்க. விஜயபாஸ்கர் அமைச்சராயிருப்பாரு, அண்ணன் காமராஜ் அமைச்சராயிருப்பாரு, லீமா ரோஸ் அமைச்சராயிருப்பாரு, ஆமா, சி.வி. சண்முகம் அமைச்சராயிருப்பாரு, வேலுமணி ஆயிருப்பாரு. இப்படி ஒரு லிஸ்ட், 8 பேர் கொண்ட லிஸ்ட், அந்த லிஸ்ட் ரெடி ஆகி போயிருந்திருக்கும். இது எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனா விலை கொடுத்து வாங்கி அமைச்சர் பொறுப்புல ஆளை போடுவேன்னு நீங்க சொல்லலையே. அது நியாயமா? ஒரு புதிய மாற்றத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிற ஒரு அரசியல் கட்சி செய்கிற மாற்றம் இதுதானா? இந்த வேலையை செய்யறதுக்கு தான் நீங்க வந்தீங்களா? இன்னைக்கு ரொம்ப அழகா அதுதான் கேட்டிருக்காரு. என்னன்னா, இந்த வேலையை பாஜக காரன் தான்டா செய்வான், நீங்க ஏன்டா செய்றீங்க இந்த வேலைய? அப்ப நீங்க எப்படி பாஜகவுக்கு மாற்றா? பாஜக ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. பாஜக ஃபார்முலா இதுதான் சார். அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதை இன்றைக்கு இந்த நாட்டு மக்களிடத்துல அம்பலப்படுத்தி பேசி இருக்கிறார் அண்ணன் மு.க. ஸ்டாலின். உண்மையிலேயே அவர் ஆப்போசிஷன் பார்ட்டி இஸ் ஷேடோ கவர்மெண்ட் என்று அண்ணா சொன்னதற்கு ஏற்ப இன்றைக்கு பேசி இருக்கிறார். இதெல்லாம் என்னன்னா, இப்படி தவறுகள்லாம் நீங்க செய்யாதீங்கன்னு சுட்டி காட்டுறாரு. நீங்க அப்படி எடுத்துக்கங்க. அரசின் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் எதுக்காக? காழ்ப்புணர்ச்சியின் காரணமாவா? ஐயோ நம்ம அதிகாரத்தை விட்டு போயிட்டோமே, இவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்றா? அப்படி ஒரு தேவை இல்லை சார். அதிகாரத்தில் இருந்த நாட்களை விட இல்லாமல் இருந்த நாட்கள் தான் திமுகவினுடைய வாழ்நாளில் எண்ணிக்கை ஜாஸ்தி இல்லையா? அப்ப திமுக அது பத்தி எல்லாம் கவலைப்படல. திமுக அது குறித்தெல்லாம் சிந்திக்கல. அதற்கு அப்பாற்பட்ட இயக்கம். அது சமூக சீர்திருத்தத்துக்காக உருவான இயக்கம். சமூக நீதி பேசுவதற்காக அதிகாரத்தை கைப்பற்ற வந்த இயக்கம். அந்த வேலையை அது செய்து. அதனால அது வைக்கிற விமர்சனம் என்பது நீங்க போயிட்டு இருக்கிற பாதை தப்புன்னு சொல்லுது. அந்த பாதையை நீங்க திருத்திக்கங்க, அவ்வளவுதான். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு விரிவாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.